நம்ம வந்து ஓலை கொலக்கட்டை வைக்க போகிறோம். அதுக்கு ஓலையை வந்து நல்லா வெட்டி வச்சுருக்கோம். பெரிய ஓலை குருத்து ஓலையாக இருக்கும். அதை வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிறணும். நமக்கு பாத்திரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் வெட்டி வச்சுக்கிறணும். ரொம்ப பெருசாக வெட்டிட்டோம்னா பெரிய பானையில் தான் வச்சு வேக வைக்க முடியும். இதுனா நம்ம இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம பாத்திரத்தை காய வச்சுருக்கோம். பாசிப்பருப்பு வறுத்துக்குருவோம். நம்ம ஓலை கொலக்கட்டைக்கு பாசிப்பருப்பு வறுத்து போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு மனம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கிறோம். நம்ம இப்போ வந்து மண்டவெல்லம் பாகு காய்ச்ச போகிறோம். கருப்பி பாகு வேணாலும் காய்ச்சலாம். இப்போ நான் மண்டவெல்லம் போட்டுக்கிறேன். தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றணும். நம்ம ரொம்ப ஊற்றிடக்கூடாது. இப்போ இதை வந்து மண்டவெல்லம் கரையிற அளவுக்கு காய்ச்சணும். ரொம்ப நம்ம வந்து பாகு பதமெல்லாம் தேவையில்லை. இந்த மண்டவெல்லம் ஃபுல்லாக கரையணும். இப்போ நம்ம ஏலக்காயை தட்டி வச்சுருக்கோம். ஏலக்காயை போட்டுக்கணும். நல்லா பெரிய பெரிய ஏலக்காய், நல்லா மணமாக இருக்கும். இப்போ நம்ம ஓலை கொலக்கட்டை வைக்கிறதுக்கு மாவு சளிச்சு வச்சுருக்கோம். பச்சரிசி மாவு வந்து நல்லா சளிச்சு வச்சுருக்கோம். இது கடையில் வாங்கின மாவு. இப்போ நம்ம வறுத்த பாசிப்பருப்பை கழுவி வச்சுருக்கோம். அதையும் கொஞ்சம் போட்டுக்கணும். தேங்காயை போட்டுருக்கோம். தேங்காயை வந்து நல்லா தேங்காய் சில்ல தொலியை சீவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம். திருவண்ண மாதிரியே இருக்கும். நம்ம தொலியை சீவிட்டோம்னா தேங்காய் பூ திருவண்ண மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம மண்டவெல்லம் பாகு காய்ச்சி வச்சுருக்கோம். அதை ஊற்றிக்கிறோம். காட்டுற அளவுக்கு ஊற்றிக்கிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. நம்ம கிட்டிக்கிட்டு காணலைன்னா ஊற்றிக்கலாம். மண்டவெல்லம் பாகு வந்து நல்லா சூடாகவே இருக்குது. நம்ம சூடாக ஊற்றி கிண்டும் போது நல்லா இடியப்பம் மாவு மாதிரி ரொம்ப சாஃப்டாக வரும். பச்சரிசி மாவு வறுத்தும் போடலாம். நான் பச்சரிசி மாவு வறுக்கலை. நல்லா கைட்டை வந்து பிணைஞ்சிக்கணும். சூடாக இருக்குது. நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு இருக்குது. ரொம்ப கொதிக்க இல்லை. கொஞ்சம் சுடுதானம். இது நம்ம பிணைய சரியாக வரும். இதை விட கொலன்னு ஆயிடக்கூடாது. இதை நல்லா பிணைஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கிறோம். நமக்கு இந்த மாதிரி கொலக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துச்சுன்னா போதும். கொலக்கட்டை நம்ம வந்து ஓலையில் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நம்ம கொலக்கட்டையில் மாவு வச்சுக்கிறோம். இந்த ஓலையில் மாவு வந்து நம்ம பிணைஞ்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இங்கே இருந்து இப்படியே வச்சுக்கிட்டு வரணும். இப்படி வச்சு இந்த மாதிரி பூட்டிடணும். இப்படி நம்ம செய்யும்போது இப்படி இழுத்து விட்டலாம். ஒன்று போல் இப்படி இழுத்து விட்டுறணும். இழுத்து விட்டுட்டோம்னா இந்த மாவு வந்து வெளியில் வராது. இந்த ஓலை மூடிக்கிறோம். நம்ம அவிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா நல்லா வரும். இந்த மாதிரி அப்படி மூடி வச்சிடணும். நல்லா ஓலை வந்து புது ஓலையை கண்டு உள்ளுக்குள்ள அழுக்கெல்லாம் இருக்காது. பொதுவாகவே பனை ஓலையில் அந்த அளவுக்கு அழுக்கு இருக்காது. இதை கழுவணும் துடைக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம மாவை மட்டும் இந்த மாதிரி இழுத்து விட்டோம். இப்படி இழுத்து விட்டுட்டோம்னா அவிர போது நல்லா அழகாக வந்துடும். இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். தண்ணி நிறையா கிடக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டை நம்ம உள்ளே வச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஓலையில் வந்து நம்ம வெட்டின ஓலை கழிவு. இந்த பனை ஓலையில் நம்ம வெட்டினதுக்கு அப்புறம் உள்ளது. இந்த ஓலையெல்லாம் நம்ம போட்டு வச்சோம்னா நல்லா கொலக்கட்டை மணமாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லாவே தண்ணி சுடட்டும். நமக்கு தண்ணி வந்து இந்த ஓலையெல்லாம் நல்லா சூடாகி தண்ணி கொதித்து மேலே ஆகி வருது. இப்போ வந்து இந்த கொலக்கட்டையை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம அந்த கொலக்கட்டைக்குள்ளே மாவு இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தான் வைக்கணும் மாவு.
இல்லைன்னா கொலக்கட்டையை விட்டு வெளியில் வந்துடும். இப்போ இதை வந்து மூடி வச்சு நல்லா ஒரு அரை மணி நேரம் வேக விட்டுருவோம். நம்ம கொலக்கட்டை வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுருந்தோம். இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. வெந்த உடனே இந்த மாதிரி வந்துடும். கொஞ்சம் அப்படியே எடுத்து வெளியே வச்சுருவோம். கொஞ்சம் அந்த வெளியில் உள்ள ஆவிலாம் போகட்டும். நம்ம கொலக்கட்டை வந்து ஓலை கொலக்கட்டை வச்சுருக்கோம். நல்லா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மாறிடுச்சு. பிச்சு பார்ப்போம். இதை வந்து நம்ம இப்படி எடுக்கும்போது இப்படி வரணும் நைஸாக. இங்கே நம்ம இது இடித்து நம்ம மாவை வந்து சீனியோ மண்டபலமோ பாகு காய்ச்சி ஊற்றி அதை செஞ்சோம்னா இந்த அளவுக்கு இப்படி வராது. ஏன்னா அது இடித்த மாவை கண்டு ரொம்ப நைஸாக இருக்காது. நல்லா ஆனால் மென்று சாப்பிட்றதுக்கு அது ரொம்ப ருசியாக இருக்கும். இது வந்து எடுத்த உடனே இப்படி அழகாக வளையுது. நம்ம கொலக்கட்டை வந்து மேலே ஒரு ஓலை வச்சு நம்ம செய்யலை. சும்மா அப்படியே செஞ்சது தான். ஆனால் வெளியில் ரொம்ப ஒன்றும் வரலை. நம்ம எப்படி வச்சோமோ அதை விட கொஞ்சம் வெளியே தெரியுது, அவ்வளோதான். சுடுது, இந்த ஓலை சுடுது. நல்லா நம்ம வந்து பாசிப்பருப்பை வந்து வறுத்து போட்டிருக்கோம். தேங்காய் பூவை திருவி போட்டிருக்கோம். அப்போ அது வந்து மென்று சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்கும். பாசிப்பருப்பு வறுத்து போட்டாலே நல்லா ருசியாக தான் இருக்கும். நான் பாசிப்பருப்பு தேங்காய் எதுவுமே போடாமலும் செய்யலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இங்கே நல்லா இருக்கும். இது ஓலை கொலக்கட்டை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டுட்டு 2 நாளே கூட வச்சுக்கலாம். நம்ம அந்த ஓலையை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக அப்படி வச்சிடணும். இப்படி நம்ம காத்தோட்டமாக வச்சிட்டோம்னா அது வந்து பிசுக்குன்னு ஆகாது. ஓலையோடு நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா பிசுக்குன்னு போயிடும். இப்படி நம்ம ஓலையோடு வைக்கணும் அப்படின்னா நம்ம பிரிச்சுக்கில் வச்சிடலாம். பிரிச்சுக்கில் வச்சிட்டோம்னா 1 வாரம் ஆனாலும் அப்படியே இருக்கும். நம்ம தேவைங்கிறவங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து கொலக்கட்டை வந்து ஆற ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிட்றத விட நல்லா ஆறுன பிறகு சாப்பிட்றது அது ஒரு வித்தியாசமாக நல்லா ருசியாக இருக்கும். நல்லா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா. ஓலை கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி ஓலை கொலக்கட்டை செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.